லைனாக கடை இருந்தால் கூட இந்த ஃப்ரைடு சிக்கன் இருக்கிற இடத்துல தான் நம்ம கண் ஃபோக்கஸில் போகும். பட் இந்த ஃப்ரைடு சிக்கனை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 1/2 kg போல சிக்கன் கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்ன பீஸாவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் பட்டர் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் மாங்காய் பவுடர், வெங்காய பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லைன்றதுனால நான் சேர்த்துக்கல. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour இது நல்லா ஊறட்டும். ஒரு பிளேட்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் வித் ஐஸ் கியூப்ஸோட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைதா மாவுல நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சுக்கோங்க. அதுல எல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு. இப்போ இந்த சிக்கன் பீஸா நம்ம கோல்ட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல போட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பியுமே நம்ம கோட் பண்ணிக்க போறோம். நம்ம முன்ன பண்ண மாதிரி அதே ப்ராசஸ் தான். அதே மாவுல திருப்பி நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸையுமே கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்னு சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.